ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால எல்லாருக்கும், எல்லா சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளை எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நாம் எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். கண்களை மூடி அன்பு நிறைந்தவரும் பரிசுத்தருமான நம்முடைய மகத்துவம் உள்ள பிதாவாகிய தேவனை நோக்கி இந்த வேலையில, எங்கள் அன்பு நிறைந்த பிதாவாகிய தேவனே, எங்களை படைத்தவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் மீது கிருபையாய் இருப்பவரே, எங்கள் மீது தயவாக இருப்பவரே, உமக்கு நாங்கள் கூடா கூடி நன்றிகளை தூய பலிகளை இந்த நாளிலே ஏறெடுக்கின்றோம். இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே, பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே சபையாக கூடி வரும்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாகவும் எங்களை நீர் வழிநடத்தி வருகிறதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். இதோ இந்த நாளுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் பிதாவாகிய தேவன் சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் உள்மனதோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலை உங்களுடைய ஒரே பேரான குமாரனாகிய யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஆரம்பிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 55 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 55 வசனம். கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். மறுபடியுமாக வாசிக்கலாம். கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ராக்காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ராக்காலம் என்றால் எந்த காலமாக இருந்தாலும், உயர்வான காலமாக இருந்தாலும், தாழ்வான காலமாக இருந்தாலும், கஷ்டத்தின் நாட்களிலும் சந்தோஷத்தின் நாட்களிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பிரியமாய் நாம் இருந்து அதன்படி நடக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அசாத்தியங்களை சாத்தியமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிகள்? அவர் அசாத்தியமானவைகளை என்ன பண்றாரு? சாத்தியமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவர் பூட்டினதை ஒருவனாலும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை ஒருவராகிலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. இந்த வேளையில நாம் தேவனை துதிக்கும்படியாக ஒரு மனதோடு கண்களை மூடி, எங்கள் ராஜாவே, இதோ நாங்கள் உண்மை துதிக்கும்படியாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தை சொல்லுகிற வண்ணமாகவும் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இதோ எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் துதி ஆராதனை சுகந்த வாசனாக ஏற்றுக்கொள்வீராக. அசாத்தியங்கள் எல்லாவற்றையும் சாத்தியமாக முடிக்க செய்கிற எங்கள் வல்ல தேவனே, மகே ஆராதனை ஆண்டவரே. அல்லேலூயா.
மக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்காக பேசுகிறவர், எங்களுக்காக நிற்கிறவர் வேறு ஒருவரே. எங்கள் சார்பாக நீ இருக்கிறபடினாலே ஒருவன் எங்களுக்கு எதிராக நிற்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை நாம் துதிக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம்? புது பலனை அடைந்து உயிர எழும்புகிறவர்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. வேதத்துல யோபின் புஸ்தகத்துல நாம் தியானிக்கும் பொழுது நேற்றைய தினத்துல இரவுல யோபு புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது யோபு எப்படிப்பட்டவராக இருந்தார்? யோபு எப்படிப்பட்டவராக இருந்தாரா? உத்தமனும் சன்மார்க்கரும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவராக இருந்தார். யோபுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தார்கள்? 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவரிடத்துல எப்படிப்பட்டதான சொத்துக்கள் இருந்தது? 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள். அவர் கிழக்கு புத்திரர் எல்லாரிடம் எப்படிப்பட்டவராக யோபு இருந்தாராம்? பெரியவராக இருந்தாராம். எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? பெரியவராக இருந்தாராம். ஆனால் யோபுக்கு வந்த சோதனைகளை நாம் நினைத்து பார்த்தால் அத ஐயோ அப்படி தோன்ற அளவுக்கு இருக்கும். யோபினுக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களும் பிசாசானால் பிடுங்கப்பட்டது. அவருடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்து ஓட்டை வைத்து என்ன சொன்னாரு? என்ன பண்ணிட்டு இருப்பாராம்? சாம்பல் மீது உட்கார்ந்து சொரிந்து கொண்டு இருப்பாராம் யோபு. ஆனால் யோபுவோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்த பின்பும் அவர் தேவனுக்கு பயந்து இருந்ததினாலே என்ன வார்த்தையை சொன்னாராம்? நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாராம். இவையெல்லாவற்றிலும் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, தேவனை பற்றி யோபு குறை சொல்லவில்லை, யோபினுடைய வார்த்தையிலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோபினுடைய புத்தகத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா யோபு வார்த்தையினால பாவம் செய்யாதவராக இருந்தார். எப்படி அவருக்கு அநேக பிரச்சனைகள், துன்பங்கள், வியாதிகள், இழப்புகள் இருந்தாலும் அவர் தேவனை மட்டுமே சார்ந்து கொண்டவராக இருந்தாராம். ஹல்லேலூயா. நாமும் யோபுவை போல என்ன சொல்ல வேண்டும்? இருக்க வேண்டும். அவருடைய விசுவாசம் நமக்குள்ளாக கொஞ்சமாவது காணப்பட வேண்டும். யோபு இருந்த இந்த பாடலை கண்டிப்பாக அவர் அந்நாட்கள்ல இருந்த பாடலை பாடியிருப்பார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. அவருடைய மகள்கள், குமாரர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். சொத்து என்று அழிந்து விட்டது. அவர் தேவன் தான் என்னுடைய சொத்தாக அவர் நினைத்தார். தேவன் தான் என்னுடைய சொந்தம் என்று நினைத்தபடியினாலே யோபுவுக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்தாரு? தந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் யோபுவை போல எந்த சூழ்நிலையானாலும் அவரை போல மனம் பிரம்மியமாக இருந்து அவர் தேவனை பற்ற விசுவாசத்திலே குறை உள்ளவராக இருக்கபடிக்கு காணப்பட்டார். அதே போல நாமும் இருக்கும் பொழுது நாம் இப்படியாக சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை என்று நாம் இந்த வேளையில தேவனை நோக்கி ஹல்லேலூயா. எங்களுடைய சொந்தம் எல்லாம் நீங்க தான், எங்களுடைய சொத்து எல்லாம் நீங்க தான். நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நீரே போதுமானவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை,
உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் குணமாகிறோமே ஆண்டவரே, வார்த்தையினால் நாங்கள் பலமாகிறோமே ஆண்டவரே. நன்றி ராஜா, நாம மகிமைப்படுவதாக எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நாங்கள் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ளத்தக்கதாகவும் சொத்து என்று அள்ளிக்கொள்ளத்தக்கதாகவும் நீர் ஒருவரை பார்க்கிறதாக இருக்கு. அல்லேலூயா. அப்படியே நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நீர் இந்த பலனை தந்தமைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உண்மை உள்ளவரும் ஐஸ்வர்யமானவரும் கிருபை நிறைந்தவருமான எங்களுடைய ஒரே தேவனை ஆராதிப்பதில் நாங்கள் மிகவும் ஆனந்தம் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பதே மனமகிழ்ச்சியை உயர்த்துவதே நித்திய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். யெகோவா ஹமஷா நாமத்தினால் எங்கள் ஆராதனை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெகோவா ஹமஷாவுக்கே மகிமை உண்டாவதாக. ப்ளீஸ் இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேளையில சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார்.
இந்த பரிசுத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்தினால உங்க எல்லாரையும், சகோதர சகோதரி வாலிபர்கள் எல்லாரையும் நிஜமான யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கு வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட கிருபையால நல்லா இருக்கோம். கர்த்தருக்கு கூட நன்றி. அல்லேலூயா. எல்லா வார்த்தையை கேட்க ரெடியா இருக்கீங்களா? இன்றைய ஓய்வு நாள் வார்த்தையை பகிரும்படியாக டேவிட் பிரதரை அழைக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஷாலும் நல்லா இருக்கீங்களா? மன மகிழ்ச்சி ஓய்வு நாள் இல்லையா? மகிழ்ச்சி முகத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க பாப்போம். நம்ம இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டோடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ரூவாக் நம்ம ஆளுகை செய்யும்படியாக, நம்முடைய இருதய கண்களை திறக்கும்படியாக பவுல் சொல்கிறார், உங்களுக்கு பிரகாசம் உள்ள மன கண்கள் இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி, வேதத்தினுடைய மறை பொருட்களை நாம கற்று அறிய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய மனக்கண்களை கத்த திறக்க வேண்டும். தாவீது ஜெபிக்கிறார், வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கேட்கிறார். அதே ஒரு ஜபமாக விண்ணப்பமாக இந்த வேளையில நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். அப்பா, எங்களோடு கூட நீ பேசியது ஆண்டவரை, கழுதை கொண்டும் பேசக்கூடவர் ஆண்டவர். இந்த நாளில் நம்முடைய வார்த்தை மாத்திரமே எங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய கருத்துல புகழ்கிறோம். நீ என்னை மறைத்து நீ வெளிப்பட வேண்டும் சொல்லிக்கிறோம். நாங்கள் வந்தது இன்றைக்கு பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உடைய வேதத்தினுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொஞ்சம் பெற்றுக் கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்யும். யேசுவா மசியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம இந்த தோரா பகுதிகளில நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம தியானித்து வருகிறோம் இல்லையா? 54 தோரா பகுதிகள். ஒரு வருடத்துல நம்ம 5 புத்தகங்களையும் கவர் பண்ணக்கூடியதான 54 தலைப்புகளை ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு பகுதியாக தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் எத்தனை பகுதிகள் நாங்க முடிச்சிட்டோம்? 2 பகுதிகள். 3வது பகுதி இல்லையா? முதல் பகுதி என்னது ஞாபகம் இருக்கா? பெரிஷித் இல்லையா? பெரிஷித் என்ற இந்த முதல் பகுதியில பார்த்தோம். உடன்படிக்கை குறித்து பார்த்தோம். இரண்டாவது போன வாரம் பார்த்தது நோவா. சோ ரெண்டுத்திலுமே நம்ம உடன்படிக்கையை பார்த்தோம் இல்லையா? பெரிஷித்திலுமே பெரித் என்கிறதான உடன்படிக்கை இருக்கிறத பார்த்தோம். இரண்டாவது பகுதியிலும் ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு தண்ணீர் நிமித்தமாக ஒரு உடன்படிக்கை வானவில வைத்து ஒரு உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த முறையும் இந்த வாரமும் நாம இந்த தோரா பகுதியில நாம் ஒரு உடன்படிக்கையை குறித்து பார்க்க போகிறோம். ஆனா முதல் 2 உடன்படிக்கையை விட இது கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஒரு காரியம். இது சொல்றதுக்கு முன்னாடி இந்த தோரா பகுதியில இருக்கிறதான ஒரு சின்ன ஒரு அவுட்லைன், இல்ல என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்துடலாம். லெக்கா இங்க பயன்படுத்தப்படுகிறதான இந்த தோரா போர்ஷனுடைய தலைப்பு என்னன்னா லெக்கா. இந்த தலைப்புகள் எப்படின்னாக்கா, இந்த பகுதியினுடைய முதல் வார்த்தை சொல்லப்படுகிறதான முதல் வார்த்தை. இந்த தோரா பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இந்த வாரத்துல நம்ம இந்த தோரா பகுதியில நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பகுதிகளை 7ஆ டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. மெசோரிட்டிக் டெக்ஸ்ட் என்று சொல்லப்படுகிறதான இந்த மெசோரிட்டிக் டெக்ஸ்டின் படியாக ஒவ்வொரு தோரா பகுதிகளும் 7 பிரிவுகளாக டிவைட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளும் ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த 7 பகுதிகளை சுருக்கமா நான் சொல்லிடுறேன் அவுட்லைனா. முதல் பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 13 வசனங்கள் முடிய இதுல என்ன சொல்லப்படுகிறது? ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்றாரு? முதல்ல அழைக்கிறார். என்ன பண்றாரு? கல்தேர் பட்டணத்துல இருந்து என்ன பண்றாரு?
ஒரு நல்ல ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லக்கூடியதான நல்ல ஒரு அட்வான்ஸ் சிட்டில இருந்து என்ன பண்றாரு, ஆபிரகாம் வெளியே வான்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்றாரு, அங்கிருந்து வெளியே வருகிறார். அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 14 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் 2வது பகுதி. இங்க என்ன நடக்குதுனாக்கா, ஆபிரகாம் வந்துடுறாரு. எங்க வந்துடுறாருனாக்கா, கர்த்தர் கொண்டு அழைத்துதானே இந்த தேசத்துக்கு வந்தாரு, கானானிய தேசத்துக்கு வந்துடுறாரு. ஆனா இந்த தேசத்துல என்ன ஆகுதுன்னா பஞ்சம் உண்டாகுது. இந்த பஞ்சத்தை நிமித்தமாக என்ன பண்றாங்க, ஆபிரகாமும் சாராளும் என்ன பண்றாங்க, எகிப்துக்கு போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்க எகிப்துக்கு போய் எங்க சென்று நாள் இருந்துட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க, திரும்ப வருகிறார்கள். அங்க ஒரு சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. அதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம இந்த நாள்ல டீட்டெயில பார்ப்போம். 3வது பகுதி என்னன்னாக்கா, ஆபிரகாமும் லோத்து. லோத்து என்பது ஆபிரகாமுடைய அண்ணன் பையன், ஆரானுடைய பையன். ஆபிரகாமுடைய அண்ணன் மரித்து போனது நிமித்தமாக ஆபிரகாம் லோத் என்ன பண்றாரு, அவர் டேக் கேர் பண்ணிக்கிறார், அவருடைய மறைவுக்குள்ளாக கொண்டு வருகிறார். சோ 2 பேரும் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தினால பருகி பெருகுறது நிமித்தமாக 2 பேர் என்ன பண்றாங்க, பிரிந்து போகிறார்கள் என்று சொல்லி நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். 4வது பகுதியில வந்து யுத்தம் நடக்கிறது. யாருக்குனாக்கா 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. சோதோம் குமாரான்னு சொல்லப்படுகிறதான அந்த 5 பட்டணங்கள் இருக்கிற 5 பட்டணங்கள் இருக்கு, 5 ராஜாக்கள் இருக்காங்க. இந்த 5 ராஜாக்களும் 4 ராஜாக்களுக்கு கீழே, 4 ராஜாக்கள்ல ஒரு பர்டிகுலர் ராஜாக்கு கீழே என்ன பண்றாங்க, அடிமையா இருக்கிறார்கள். 12 வருடம் என்ன பண்றாங்க, அவங்களுக்காக வரிகளை செலுத்துகிறாங்க. ஆனா 13வது வருஷத்துல என்ன பண்றாங்களா, நான் வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு ரிபெல் பண்றாங்க. அந்த ரிபெல் பண்றது நிமித்தமாக என்ன பண்றாங்க, 14வது வருஷத்துல அந்த 4 ராஜாக்கள் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்த சம்பவங்களை நம்ம இந்த 4வது பகுதியில பார்க்கிறோம். 5வது பகுதியில ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய சமூகத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஆனா என்னுடைய ஆசீர்வாதம் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். அடுத்தது 6வது பகுதியில 15ஆம் அதிகாரம் 7 17 6 வரைக்கும் செமிட்டிக் கவர்னன்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏற்கனவே பார்த்திருக்கோம். பரிசுத்துல செமிட்டிக் அதாவது சேமன் புத்திரர்களோடு கூட அவங்க எப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்க, ஒரு மிருகத்தை எடுத்து 2ஆ டிவைட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, 2 துண்டங்களா வச்சு அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, நடுவுல நடந்து போவார்கள். அது போல என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த துண்டங்கள் மத்தியில் என்ன பண்றாரு, அவர் கடந்து போய் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் சொல்லி பார்க்கிறோம் 6வது பகுதியில். அது மாத்திரமல்ல, அது முடித்த உடனே என்ன பண்றாரு, சாரா என்ன பண்றாங்க, ஆகாரை மனைவியாக கொடுத்து ஆகார் மூலமா எனக்கு என்ன பண்ண, ஒரு குழந்தையை பெற்றுக் கொடு, இவன் எனக்கு வாரிசாகட்டும் சொல்லிட்டு ஆகார் சொல்றது, சாரால் சொல்றது நிமித்தமாக ஆகார் ஆபிரகாமுக்கு மனைவியாக மறுமணியாக மாறுகிறார். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுக்கு இஸ்மாயில் என்று சொல்லி பெயர் வைக்கப்படுகிறது. 6வது பகுதி. 7வது பகுதியில் என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்றாரு, ஆபிரகாம் தன்னுடைய உடன்படிக்கையை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறமா ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயரையும் சாராளுடைய பெயரையும் மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்புறமா அந்த பகுதி முடியும் பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயது என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த 7 பகுதிகள் இந்த தோரா பகுதியில இருப்பதை நம்மால பார்க்க முடியும். போன வாரத்துல நம்ம தியானிக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசித்தோம் இல்லையா, பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஞாபகம் இருக்கா, முன்பு இருந்ததே, யாராவது வாசிங்க, பிரசங்கி 1:9. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. There is nothing new under the sun. அப்ப எதுவுமே புதிது கிடையாது. ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியங்களே மறுபடியும் சொல்லப்படும். ஏற்கனவே செய்யப்பட்ட காரியங்கள் வந்து உலகத்துல திரும்ப திரும்ப நடக்கக்கூடியதுக்கான ஒரு மாதிரி என்று சொல்லி, மிக முக்கியமாக சொல்ல போனா நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, இவங்களுடைய இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான சம்பவங்கள் பின் வரக்கூடியதான சந்ததிகளுடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களுக்கு திருஷ்டாந்தம்,
திருஷ்டாந்தம்னா என்ன புரியுதுங்க அவங்களுக்கு? திருஷ்டாந்தம்னாக்கா நிழலாட்டம், எக்ஸாம்பிள் மாதிரி. நடக்க போற காரியத்துக்கு ஒரு மாடல். ஒரு பெரிய வீடு கட்டுறாங்கனாக்கா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு மாடல் செஞ்சாங்கன்னா அந்த மாடல் வந்து அந்த பெரிய வீட்டினுடைய திருஷ்டாந்தம். அது போல ஆபிரகாம், சாராள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் பின்னாடி நடக்க போகிற காரியங்களுக்கான திருஷ்டாந்தம், நிழலாட்டம். எப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் இல்லையா? ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வந்து விடுகிறார். கானான்ல என்ன ஆகுது? பஞ்சம் உண்டாகுது. ஓகேங்களா? நல்லா பாயிண்ட் பை பாயிண்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் காரியம் கானான்ல நடக்குது, பஞ்சம் உண்டாகுது. பஞ்சத்து நிமித்தமா என்ன போறாங்க இவங்க? எகிப்துக்கு போறாங்க. ஓகே, எகிப்துல ஒரு பார்வோன் இருக்கிறார். ஆபிரகாம பார்த்த உடனே என்ன பண்றாரு? ஆபிரகாம் மனைவி மேல என்ன ஆயிடுச்சு? ஆசை வந்துருச்சு. அப்போ அந்த மனைவி நிமித்தமா ஆபிரகாமுக்கு நிறைய ஆசைகளை கொடுக்கிறார். ஆடு மாடுன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் அந்த ஆசீர்வதிச்சுட்டு அந்த மனைவி என்ன பண்ணிடுறாரு? அவரு தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொள்றாரு. அரண்மனையில போட்டு போய் அந்த சாரால் என்ன பண்ணப்படுறாங்க? அரண்மனையில சிறை பிடிக்கப்படுகிறார். சாரால் அரண்மனையில் இருக்கிற நாள் வரைக்கும் பார்வோனுடைய அரண்மனையில் என்ன ஆகுது? வாதை உண்டாகுது. வாதை உண்டாகுது. அந்த அரண்மனை முழுசி ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடிய ஒரு வாதைனால என்ன பண்றாரு? தண்டிக்கிறார். அதுக்கப்புறமா இந்த ராஜா எதனால இந்த வாதை இது பண்ணும்போது அப்புறமா அந்த ராஜாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, சாராளை கொண்டு வந்து வைத்தது நிமித்தமாக அந்த வாதை உண்டாக்கப்பட்டது சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது சாராள் வந்து ஆபிரகாமுடைய மனைவி தெரிந்த உடனே என்ன பண்றாரு? கொண்டு போய் விட்டுடுறாரு. இந்த சம்பவங்கள் ஏன் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பார்க்கும்போது இவைகள் எல்லாமே அப்படியே திருஷ்டாந்தம். ஏற்கனவே இந்த நடந்த இந்த சம்பவங்கள் மறுபடியும் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. நல்லா கவனிங்க. ஆபிரகாமும் சாராளும் கானான்ல இருக்கும்போது பஞ்சம் உண்டாச்சு. யாக்கோபும் அவருடைய 12 பிள்ளைகள் இருக்கும்போது என்ன ஆகுது? பஞ்சம் உண்டாச்சு. அந்த பஞ்சத்தை நிமித்தமா என்ன பண்றாங்க? இவங்க எகிப்துக்கு வராங்க. எகிப்துக்கு நெல்லு கொள்றதுக்காக வராங்க. எகிப்துல யாரு இருக்கிறா? யோசேப்பு இருக்கிறது நிமித்தமா என்ன பண்றாங்க? நீ இங்கே வந்திருக்க, நான் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு 71 பேர் என்ன பண்ணிடுறாங்க? யாக்கோபுனுடைய சந்ததி முழுசு என்ன பண்ணிடுறாங்க? எகிப்துக்கு இந்த பஞ்ச காலத்துல வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பார்வோன் என்ன பண்றாரு? அவர்களை ஆசீர்வதிச்சு செழிப்பான ஒரு லேண்ட் என்ன பண்றாரு? கோஷன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு செழிப்பான ஒரு லேண்ட் அவருக்கு கொடுத்துடுறாரு. அந்த லேண்ட்ல இவங்க இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க? பலிக்கு பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பார்வோன் மரித்து போய் வேற ஒரு பார்வோன் வருகிறார். அந்த எல்லா ஜனங்களும் என்ன பண்றாரு? இவரு சிறைப்பிடித்து விடுகிறார். எப்படி இங்க சாராள் சிறைப்பிடிக்கப்பட்டாலோ அதே போல முழு இஸ்ரவேல் என்ன பண்ணப்படுகிறது? அங்க சிறைப்பிடிக்கப்படுகிறது. இந்த சிறைப்படுத்தது நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்றாரு? வாதைகளை அனுப்புகிறார். எப்படி இந்த பார்வோனுடைய அரண்மனையில சாராள் நிமித்தமாக வாதை உண்டாச்சோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் என்ன பண்றாரு? வாதைகளை அனுப்புகிறார். ஒவ்வொரு வாதையிலும் கொஞ்சம் கொஞ்சமா பார்வோன் உடைக்கிறார். 10வது வாதையில ஃபுல்லா உடைச்சு போய் என்ன பண்ணிடுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய மனவாட்டி. சாராள் என்பது யாரை குறிக்கிறதுனா தேவனுடைய மனவாட்டியாக இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. சோ கடைசியாக என்ன பண்ணிவிட்டார்? அனுப்பிவிடுகிறார். சரி, இதற்கான அர்த்தம் என்ன? சரி, ஏற்கனவே நடந்தது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது. இது மறுபடியும் எகிப்துல நடக்கிறது. ஆனா இப்போ இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னா முன்பு இருந்ததே மறுபடியும் முன்பு செய்யப்பட்டதே மறுபடியும் செய்யப்படும். இந்த விஷயத்துக்கான அர்த்தம் என்னன்னாக்கா இதே போல இன்றைக்கு முழு உலகமும் எங்க இருக்குதுன்னா பார்வோனுடைய அரசாங்கம் என்று சொல்லப்படுகிறதான சத்ருவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக என்ன பண்ணப்படுகிறது? முதல்ல கானான்னு சொல்லும் போது எங்க எதை குறிக்கிறது? ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குகிறது குறிக்கிறது. ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க இல்லையா? மனுக்குலம் ஏதேன் தோட்டத்துல பாவம் செஞ்சு அவங்க ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே துரத்தப்பட்டார்கள். அப்போ பூமி அனைத்தும் யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சுனாக்கா உலகத்தின் அதிபதின்னு சொல்லப்படுகிறதான பிசாசனுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு.
அப்போ அவன் கண்ட்ரோல்ல வந்த முழு உலகத்தையும் முழு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவன் என்ன பண்ணியிருக்கான், இன்னைக்கு வரைக்கும் அடிமையாக வைத்திருக்கிறான். இந்த காரியம் உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் போக போகிறது. இந்த கடைசி காலத்துல கர்த்தர் என்ன பண்ண போறாரு, அதே மோசையை திரும்ப கூட்டிட்டு வந்து, மோசே எலியாவை கூட்டிட்டு வந்து என்னுடைய ஜனங்களை அனுப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாரு, கேட்க போறாரு. அப்ப கடைசியில யார் நின்றுட்டு இருப்பா, சிங்காசனத்துல அந்தி கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருப்பான். நான் விட மாட்டேன், இந்த ஜனங்க என்னுடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தி கிறிஸ்து உறுதியா பிடித்து கொண்டு அவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்த ஆரம்பிப்பார். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துற விசேஷத்துல சொன்னது போல பயங்கரமான வாதைகள் என்ன பண்ணுவார், அவர் மீது அனுப்புவார். கடைசியில எப்படி பார்வோன் அனுப்பி விட்டானோ, சில ஜனங்களை அனுப்பி விட்டானோ, எப்படி பார்வோன் சாரோலை திரும்ப ஆபிரகாம் இடத்துல எப்ப கொடுத்தானோ, அதே போல கர்த்தர் திருச்சபை என்ன பண்ணுவாரு, மீட்டுக் கொள்வார். அந்தி கிறிஸ்துவனுடைய கரத்திலிருந்து அவருடைய ராஜ்யத்திலிருந்து என்ன பண்ணுவாரு, மறுபடியுமாக மீட்டுக் கொள்வார். எனவே இப்ப பார்க்கும் பொழுது முன்பு இருந்ததே மறுபடியும் இருக்கும், முன்பு செய்யப்பட்டதே மறுபடியும் செய்யப்படும். ஏன் இந்த தோராவை நம்ம தியானிக்கிறோம் பார்க்கும்போது, 5 புத்தகங்களை ஏன் தியானிக்கணும்னா, இவைகள் எல்லாமே நமக்கு தீர்க்க தரிசனங்கள், இவைகள் எல்லாமே என்னது, நமக்கு திருஷ்டாந்தங்கள். இனிமே நடக்க போகிற காரியம், இனிமே உலகம் எப்படி போக போகிறது, என்ன சம்பவிக்க போகிற இந்த காரியங்களுக்கு ஒவ்வொரு கதைகளும் நம்முடைய முற்புதாக்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் என்னவா இருக்கிறது, மாடலா இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், பைபிளை படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சோ இந்த கதை என்று சொல்லி பார்க்கும்போது இது கதையாகத்தான் இருக்கும். ஆனா இது உட்கார்ந்து தியானிக்கிறவர்களுக்கு இவைகள் எல்லாம் என்ன, கர்த்தர் வெளிப்படுத்துகிற மறைபொருட்கள், லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் ட்ரூத் இதுக்குள்ள இருக்கு. இன்றைக்கு இவைகளெல்லாம் கற்று தெரிந்த ஒரு மனுஷன் மாத்திரமே மெசியா வரும்போது என்ன பண்ணிருப்பான், தன்னுடைய விளக்குல எண்ணெயை வைத்து ஆயத்தமா இருக்கிறவனா இருப்பான். என்னது இது, கதை தானே, இது எதுக்காக நான் படிக்கணும், என்ன தியானிக்கணும் சொல்றவங்க கடைசியில என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்துல ஒரு பைபிள் எடு, அந்த நேரத்துல என்ன பண்ணு, உட்காரு தியானி, ஈப்ரு படி, எழுத்துக்கள் படி அப்படின்னு கடைசி நேரத்துல எண்ணெய் தேடுறவங்களுக்கு என்ன ஆகாது, டைம் இருக்காது. மணவாளன் வந்துருவாரு, ரெடியா இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாரு, கூட்டி கொண்டு போயிட்டு. அதான் இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இன்றைக்கு அவருடைய வார்த்தை நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த உலகத்துல எதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, எதை படிக்கிறோமோ இல்லையோ, கர்த்தருடைய வேதாகமத்தை, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. மனைவி கிட்ட கூட அடிக்கடி என்னுடைய குழந்தை பத்தி தான் சொல்றேன், அவனுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோமோ இல்லையா, தோராவை, வேதத்தை வாசிக்கக்கூடியதான அந்த எபிலிட்டியை, இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி இருக்கிற மறைபொருட்களை அவனுக்கு என்ன பண்ணிக்கணும், கற்றுக் கொடுத்துரும். அதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய ஒரு சொத்து. நாளைக்கு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, வேதம் அவரை நடத்தும். இன்னைக்கு அதுதான் முக்கியமான ஒரு காரியம். உலகம் எல்லாம் இப்ப போய் கொண்டிருக்கிற வேகத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஆபத்தான ஒரு சூழலுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் மாத்திரம் நமக்கு இல்லாவிட்டால், வசனம் மாத்திரம் இல்லாவிட்டால், வசனத்தினுடைய வெளிச்சம் மாத்திரம் நமக்கு இல்லாவிட்டால், நாம இனி வருகிற காலங்களில நடப்பது மிகவும் கடினமா இருக்கும். தேவ பிள்ளைகளே, பைபிளை நம்ம வாசிக்க முற்படுவோம், நம்ம நேரத்தை ஒதுக்கி வாசிப்போம். ஓகேங்களா? அடுத்த வாரத்துல இருந்து நம்ம 3 தோரா பகுதி முடிந்து விட்டது. 4வது தோரா பகுதிக்கு என்ன பண்ணணும், நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இந்த வேத வசனங்களை வாசித்திருக்க வேண்டும். நான் இப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கதையும் நான் சொல்லி இந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க ஏற்கனவே ஒரு முறை வாசிச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த பகுதியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனா ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது இன்னும் என்ன ஆகும், உங்களுக்கு தெளிவாக. எனவே என்ன பண்ணுங்க, சனிக்கிழமை 6 மணிக்கு சபாத் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு சபாத் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, வெள்ளிக்கிழமை எல்லாரும் உட்காருங்க, ஒரு பைபிள் ரீடிங் செஷன். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து உட்கார்ந்து எல்லாரும் குடும்பத்தோட வாசிங்க. மாத்திரம் வாசிக்கிறது இல்லாம எல்லாம் குடும்பமா உட்கார்ந்து அந்த நாள்ல
ஷபாத்து தொடங்கின உடனே என்ன பண்ணணும்? குடும்பமா உட்கார்ந்து நம்ம ஒரு பாடலை பாடி எது செய்யறோமோ இல்லையோ பைபிளை வாசி ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். இந்த ஷபாத்தை தொடங்கி அந்த வேத வசனம் நமக்குள்ள தெரிஞ்சிடும், இதுதான் பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் என்ன பண்ணணும்? அது உட்கார்ந்து அசை போட வேண்டும். மாடு பாக்குறீங்க இல்லையா? முதல்ல என்ன பண்ணிடும்? நல்லா ஃபுல்லா சாப்பிடும். புல்லோ வைக்கோல் எதெல்லாம் கிடைக்குதோ சாப்பிட்டு எல்லாமே அது இறைப்பையில என்ன பண்ணிடும்? சேகரித்து வச்சிருக்கோம். அப்புறமா தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து என்ன பண்ணும்? அந்த இறைப்பையில இருந்து வாயில கூட்டு வந்து ஒவ்வொன்றத்தையும் நல்லா அசை போட்டு உள்ள அது உணவாக மாற்றிக்கொள்ளும். அது போலதான் நாம இருக்கணும். முதல்ல வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், என்ன இருக்குதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஓகே, அப்ப இந்த ஒரு சம்பவத்திலே பார்க்கிறோம் நமக்கு என்ன, உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் இந்த ஒரு சின்ன சம்பவத்துல, இந்த ஒரு சின்ன அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு ஒரு பெரிய ஒரு உண்மையை திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது வரைக்கும் ஏற்கனவே பார்த்த 2 தோரா பகுதிகள்ல முதல்ல பெரிஷித்துல பார்க்கும் பொழுது தேவன் மனிதனோடு கூட செய்கிறதான உடன்படிக்கையை பார்த்தோம், பெருத்தை பார்த்தோம். 2வது பகுதியிலுமே நோவாவோடு கர்த்தர் என்ன பண்றாரு? ஜல பிரளயத்துக்கு பிறகு செய்கிறதான ஒரு உடன்படிக்கை, தேவனால ரட்சிக்கப்பட்ட, தேவன் வேண்டும் என்று தெரிந்து கொண்ட, இந்த பாதையில நடப்பேன் என்று தெரிந்து கொண்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. என்ன செய்யறாரு? அந்த வில்லன் அவன் மேல இப்படி பிடிக்கல, எப்படி பிடிச்சிருக்கேன்? இப்படி பிடிச்சிருக்கேன். உனக்கு மேல வர வேண்டிய கோபாக்கினையும் என் மேல வர வேண்டிய கோபாக்கினையும் யெஷுவா ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு பாதையை திறந்த ஒரு வாசலை நமக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். இந்த 3வது தோரா பகுதியில பார்க்கும்போது தேவனுடைய உடன்படிக்கை அல்ல, ஒரு மனிதனுடைய உடன்படிக்கை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆபிரகாமை கர்த்தர் கல்தேயர் பட்டணத்தை விட்டு, ஊர் என்கிறதான பட்டணத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லி சொல்லும் போது ஆபிரகாமுக்கு என்ன வயது இருந்தது? 75 எக்ஸாக்ட்லி. 75 வயசு ஆபிரகாம். எத்தனை வயசு? 75 வயசு. கல்தேயர் பட்டணத்துல இருந்து ஆண்டவர் கூட்டிட்டு வரும்போது ஈசாக்கு பிறக்கும் போது எத்தனை வயசு தெரியுங்களா? 100 வயது. அப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை கடல் மணலை போல என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன் சொன்ன அந்த வருஷத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட வருஷம் வரைக்கும் எத்தனை வருஷம்? நடுவுல 25 இயர்ஸ். அப்போ இந்த 25 வருடங்கள் ஏன் இவ்வளவு தாமதம்? 25 வருடங்கள்ல ஆபிரகாமுடைய மனநிலைமை வெவ்வேறாக மாறுகிறதை நம்ம பார்க்க முடியும். அநேக முறை ஆண்டவருடைய சமூகத்துல புலம்புகிறார், ஆண்டவரே உண்மையாகவே நீர் எனக்கு தருகிறீரா அப்படின்னு கேட்கிறார். கடைசியில 100 வயதுல கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு? To increase the faith. Okay, கர்த்தர் நம்ம தான் காட்டுறாரா? தோத்தரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளை கொண்டு போறாரா? எதனால? என்ன காரணம்? ஏன் அவர் ஒரு விஷயத்தை சொன்னாக்கா அவர் ஏன் அதை செய்யாமல் போவாரா? முதல்ல அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி பைபிள்ல பார்க்கிறோம் இல்லையா? இதற்கான காரணங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். லோத் யாரு? ஆபிரகாமுடைய அண்ணன் பையன். அப்போ இந்த இடத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லும் போதே ஆபிரகாம் யாரு பிடிச்சுக்கிட்டாரு? லோத் ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிட்டாரு. ஓகே, எனக்கு குழந்தை இல்லை, ஆனா நான் என்ன பண்றேன், நான் பார்த்துக் கொள்றேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் பிராமிஸ் கொடுத்துட்டாரு, உனக்கு நான் உன்னுடைய சந்ததி உருவாக்கேன்னு சொல்லிட்டு. ஆபிரகாமுடைய மைண்ட்ல 75 வயசு ஆயிடுச்சு. ஒரு சேஃப்டிக்கு நல்லா வச்சுக்கிறேன், நான் என்னுடைய சந்ததின்னு சொல்லிக் கொள்றதுக்கு ஒருத்தனை நான் பிடித்து வைத்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு லோத்தை பிடிச்சிட்டு போறாரு. ஆனா என்ன ஆகுது, கொஞ்ச நாள்ல லோத்து பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக மாறுது. லோத்து பிரிந்து போகும்போது ஆபிரகாம் மறுபடியும் அழுகுறார், ஆண்டவரே எனக்கு சந்ததியே இல்லையே,
அடுத்தது யாரு? லோத்து போயாச்சு. அடுத்தது யாரு? கூட இருக்கிற வேலைக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், எலியேசர்னு ஒரு வேலைக்காரர் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே எலியேசர் என் கூட இருக்கிறார், இவர் தான் என்னுடைய சந்ததி அடுத்தது. புரியுதா உங்களுக்கு? 12ஆம் அதிகாரத்துல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆபிரகாமுடைய நம்பிக்கை எது மேல இருக்கிறது? இன்னும் முழுமையா வரவில்லை. கல்தேர் பட்டணத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். ஆனா கர்த்தரை இன்னும் நம்பக்கூடிய அந்த முழுமையான ஒரு விசுவாசத்துக்குள்ளாக, முழுமையான அறிவுக்குள்ளாக, கர்த்தர் யார் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளுகிறதான அந்த நிலைக்குள்ளாக ஆபிரகாம் இன்னும் வரல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? பொறுமையா வெயிட் பண்றாரு. ஆண்டவர் அவசரப்படல, நான் வெயிட் பண்றேன், நீ வா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன். கடைசியில சொல்றாரு, எலியேசரும் கிடையாது, எலியேசர் உன்னுடைய சந்ததி கிடையாது, நான் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. சொல்லி ஒரு செமிட்டிக் கவர்னன்ட் உண்டாக்குறார். ஒரு தன்னுடைய என்ன சொல்றது, தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சாயலை காண்பிக்கக்கூடிய ஒரு செமிட்டிக் கவர்னன்ட் உண்டாக்குறார். அதை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே வீட்டம்மா என்ன சொல்றாங்க? எனக்கு பிள்ளை வேணும், நீ என்ன பண்ற? நான் உனக்கு ஆகாரம் கொடுக்கிறேன், ஆகாரம் மூலமா எனக்கு பிள்ளைய எனக்கு பெத்து கொடு. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு சந்ததியை உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலா தவறு கிடையாது. அவங்களுடைய காலகட்டத்துல, அவங்களுடைய கல்ச்சர்ல ஒரு ஹேபிட் இது. அவங்க பழக்க வழக்கத்துல ஒன்று, உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய வேலைக்காரியை தன்னுடைய பிள்ளையாக இருக்கணும். இப்ப கூட இருக்குல்ல சரோகேட் மதர்ஸ் இருக்கு இல்லையா, வாடகை தாய் என்று சொல்லி. பிள்ளை பெற முடியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? வாடகை தாயை ஹயர் பண்ணி அவங்க மூலமா குழந்தையை பெற்று அந்த குழந்தையை அவங்க எடுத்துக்கொள்வாங்க. இன்றைக்கும் அந்த காரியங்கள் இருக்குது. அதனால அவங்க வேதத்துக்கு விரோதமா செய்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளல. உன் நிமித்தமாக நான் உனக்கு ஒரு சந்ததியை உண்டாக்குவேன் சொன்னார். ஆனா அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. செத்து போகுது, சரீரம் செத்து போயிட்டு இருக்குது, இது மூலமா எங்க இருந்து எனக்கு ஒரு சந்ததி உருவாகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்மாயில கொண்டும் கிடையாது, உனக்கென்று ஒரு சந்ததியை உண்டாக்குவேன், உனக்கும் சாராளுக்கும் என்ன பண்ணுவாங்க? ஒரு குழந்தைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கடைசியா இந்த 16வது அதிகாரத்துல இதை சொல்லும் போதுதான் ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆண்டவர் முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுகிறார். அது விழுந்த பிறகுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் சொல்றாரு, ஓகே, இது வரைக்கும் நீ லோத்தை நம்பின உன் சந்ததின்னு, அதுக்கப்புறமா எலியேசரை நம்பின உன் சந்ததின்னு, அதுக்கப்புறம் இஸ்மாயிலை நம்பின உன்னுடைய சந்ததின்னு, கடைசியில என்ன பண்ணிட்ட? இப்போ என்னுடைய வார்த்தையை நீ முழுமையா நம்புகிறாய். எப்போ? 99 வயசுல. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? இதன் அடையாளமா கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாரு. நம்புற உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுடைய பெயரையும் சாராளுடைய பெயரையும் மாற்றுகிறார். அது வரைக்கும், அதாவது 12ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன அவர் பேர் என்னவா இருந்தது? ஆபிராம், ஆபிராம், ஆபிராம் தான் இருந்தது. 99வது வயதுலதான் ஆபிரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அதுக்கு முன்னாடி சாராளுடைய பேர் எப்படி? அந்த சாராய், சாராய், சாராய் தான் போடப்பட்டது. 16, 17ஆம் வயசு அதிகாரம் வரைக்கும். ஆனா அந்த 17வது அதிகாரத்துல கர்த்தர் என்ன பண்றாரு? மாறுதலை உண்டு பண்ணுகிறார். இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனுஷனுடைய பேர் மாற்றம் எதை குறிக்கிறதுனா, அவனுடைய குணாதிசயத்தினுடைய மாற்றத்தை குறிக்கிறது, அவனுடைய மெச்சூரிட்டியை குறிக்கிறது, அவனுடைய ஒரு தன்மை மாறக்கூடியதை குறிக்கிறது. அப்போ இந்த விஷயத்துல கர்த்தர் சொல்றாரு, ஓகே, இப்பதான் நீ என்னை அறிந்து கொண்டாய், நீ நான் யார் என்பதை இப்பதான் நீ என்ன பண்ணிட்ட? முழுமையா புரிந்து கொண்ட. இதுக்கான அடையாளம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாமுடைய பேர் எப்படியா இருந்தது நம்ம பார்க்கிறோம். ஆபிராம் இருந்தது, ஆண்டவர் எப்படியா மாத்துறாரு? ஆபிரஹாம் அப்படின்னு. இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு எழுத்து தான். கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஒரே ஒரு எழுத்து அந்த பேரோடு கூட ஆட் பண்றாங்க. ஆபிராம் இருக்கு, ஆபிரஹாம், ஹே என்கிறதான எபிரேய எழுத்து என்ன பண்றாரு? நடுவுல உள்ள வைக்கிறார். சாராய் இருந்த பேரை என்ன பண்றாரு? சாரா அப்படின்ற அந்த ஹே என்ற எழுத்து என்ன பண்றாரு? உள்ள வைக்கிறார்.
இந்த ஹே என்ற எழுத்து என்னது? பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் அநேக விதமான மறைபொருட்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. உதாரணத்துக்கு இங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் இருக்கிறது. யோத், ஹே, வாவ், ஹே. இது என்னது? இது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? யெகோவா. இந்த 4 எழுத்துக்களை சேர்ந்துதான் என்னது? யெகோவா, கர்த்தருடைய நாமம். இது யெகோவான்னு சொல்லுவாங்க, யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த எழுத்துக்கள் எல்லாம், கான்சனன்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். உச்சரிப்புகள் இதோட உயிர் எழுத்துக்கள் ஆட் பண்ணும்போது வித்தியாசமான உச்சரிப்புகள் பிறக்கிறது. ஆனா இந்த 4 எழுத்துக்கள் தான். இந்த 4 எழுத்துக்கள்ல முதல்ல எழுத்து என்னது? இங்க இருந்து வாசிக்கணும், இப்படி இருந்து வாசிக்கணும். யோத், ஹே, வாவ், ஹே. இங்க 2 எழுத்து ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 2 இடத்துல ஹே, ஹேன்னு சொல்லி. யோத் என்பது என்னன்னாக்க, யோதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும், ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் 3 தன்மைகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? என்னென்ன தன்மைகள்? எழுத்து, இந்த எழுத்துக்கு ஒரு உருவம் இருக்கும். இந்த எழுத்துக்கு பின்னாடி ஒரு பிக்சர் இருக்கும், பிக்டோகிராபிக் லெட்டர்ஸ், சித்திரை எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடி ஒரு பிக்சர் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு நம்பர் இருக்கு. சோ 3 விதமா ஒரு எழுத்து என்ன பண்ணலாம் நம்ம தியானிக்கலாம். அப்ப இந்த யோதை பார்க்கும்போது யோதுக்கு பின்னாடி இருக்கிற பிக்சர் என்னதுன்னா ஹேண்ட். ஹே என்னது? ஹேனாக்கா வெளிப்பாடு அர்த்தம், விண்டோ. ஹேனுடைய பிக்சர் விண்டோ. அதனுடைய பேரியல் லெட்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மனிதன் கையை உயர்த்தி அண்ணாது இப்படி ஆச்சரியமா பார்க்கக்கூடியதான ஒரு பிக்சர். ரெவலேஷன். யோவானுக்கு வெளிப்படுத்தி பார்க்கும்போது என்ன பண்றாரு? பிரமித்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு? பார்க்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதான் அதோட பிக்சர். ஹேன்றோட பிக்சருக்கு அந்த எழுத்துக்களுடைய அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா, ரெவலேஷன், வெளிப்பாடு. ஜன்னலை திறந்து பார்க்கும்போது என்ன இருக்கு? நமக்கு நிறைய விஷயம் வெளிப்படுது. யார் நடக்கிறாங்க, போறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த விஷயம் தெரியப்படல. ஜன்னல் திறந்து பார்க்கும்போது வெளிய விஷயங்கள் நமக்கு தெரியப்படுகிறது. அது போல ஹே என்பது ரெவலேஷன். சோ கை, வெளிப்பாடு. ஆணி, வாவ். வாவ் என்ற எழுத்து என்ன அர்த்தம்? இதோட பிக்சர் ஆணி, வெளிப்பாடு. இது யாரை வெளிப்படுத்துகிறது? கையிலே ஆணிகள். ஓகே, இது கரெக்டா இந்த ஹே, இந்த 2 ஹே இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 ஹேல இருக்கிற இடத்துல தான் யோத், இங்க ஹேன்ற இடத்துல ஷீன் வரும். ஷீன், வாவ், ஆயின். இந்த இடத்துல ஷீனும் ஆயினும் போட்டாக்கா என்ன பேர் வரும் தெரியுமா? யெஷுவா. இந்த யெகோவான்ற அந்த வார்த்தைக்கு இந்த ஹேன்ற இடத்துல இருக்கிற வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? யெஷுவா. ஷீன் என்ன? பற்கள். ஆயின்னாக்கா கண். நம்முடைய கிரியைகளுக்கு உண்டான பலனை கர்த்தர் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொண்டாரு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் சொல்றோம் தெரியுங்களா? அது சொல்லப்படுது இல்லையா? சோ நம்முடைய எல்லா கிரியைகளும், நம்ம செய்த கிரியைக்கான பாவத்தினுடைய தண்டனை, நம்முடைய கண்கள் பார்க்கக்கூடியதான பாவத்தினுடைய தண்டனை, இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்? யெஷுவா ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றது. இந்த யோத்ஹேவாவே கர்த்தருடைய யெகோவா நாமத்துக்கும் யெஷுவா நாமத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா இந்த நாமத்திலே குறிச்சு என்ன பண்ணலாம்? கிளாஸ் எடுக்கலாம். அவ்வளவு விஷயங்கள், மறைபொருட்கள் இருக்கிறது. சரி, ஓகே. இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பிக்சர் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா? இப்ப யோதனுடைய நம்பர் என்ன தெரியுங்களா? 10. ஹே வந்து 5, வாவ் வந்து 6, ஹே வந்து 5. சோ டோட்டலா கவுண்ட் பண்ணாக்க மொத்தம் எத்தனை வருது? 10, 5, 6, 5, 26. அப்போ கர்த்தருடைய நாமத்தினுடைய மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு? 26 இல்லையா? ஓகே. இப்ப அடுத்தது ஆபிரகாம் குறிச்சு நம்ம பார்ப்போம். ஆபிரகாம், ஓகேங்களா? ஆலிஃப், பெய்த், ரேஷ், மெம். ஆபிரகாம் இப்படிதான் இருந்தது முதல்ல பேர். இப்படி இருந்த பேரை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாம் இருந்தது. சாராவோட பேர் என்ன இருந்தது? ஷீன்,
ரேஷ் யோத், சாராய் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பேரை ஆபிரகாம். இங்க பாத்தீங்களா இந்த ஹேன்ற எழுத்து, இந்த எழுத்தை மட்டும் நடுவில் என்ன பண்றாரு, ஆட் பண்றாரு. வேற எந்த சேஞ்சுமே இல்ல. ஆபிரகாம் இருந்த பேருக்கு நடுவுல இந்த ஹேங்கிறதான ஹேருடைய பிக்சர் என்னது, வெளிப்பாடு, ரெவலேஷன். முன்னாடி இந்த ஹே இல்ல, இப்போ என்ன ஆகுது, ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, ஒரு ரெவலேஷன் கிடைக்குது. சாராவுடைய பேர்ல பார்க்கும்போது சாராய் இருந்தது, ஷீன் ரேஷ் யோத் இருந்தது. இந்த யோத் எடுத்துட்டு இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஹே கொடுக்கப்பட்டிருக்கு. யோத் எதை குறிக்குதுன்னா கையை குறிக்குது. யோதோட பிக்சர் கை இல்லையா. சாராய் முன்னாடி எப்படி இருந்தாங்க, தன்னுடைய கையிலேயே என் மூலமா என் மறுமணியாட்டி கொடுக்குறேன், நான் என்னுடைய வேலைக்காரி கொடுக்குற, அவ மூலமா பிள்ளை பெற்று கொடுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயக்கிரியில நம்பிக்கொண்டு இருந்தார். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, மாத்துக்கிறார். நான் என்னுடைய வெளிப்பாட்டை நான் உனக்கு கொடுக்கிறேன், இதுக்கு மேல நீ சாராய் கிடையாது, சாரா அப்படின்ற இந்த வெளிப்பாடை பெற்றவர்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வெளிப்பாடு எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வெளிப்பாடு எதை குறித்து பார்க்கும்பொழுது, கர்த்தர் யார் என்பதை இன்றைக்கு அநேக பேர் அறிந்திருக்கிறோம். எங்க அறிந்திருக்கிறோம் தெரியுமா, இங்க அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் யாரு, பைபிள் அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்க தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா, சொன்னது போல இங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் யார் என்பதை நீ உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய கிரியையிலே நீ அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நல்லவன் சொல்லிட்டு வாயில நம்ம சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. ஆபிரகாமுக்கு தெரியும் கர்த்தர் ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. அந்த ப்ராமிஸ் ஆபிரகாமுடைய மைண்ட்ல இருந்தது. ஆனா வாழ்க்கையில இல்லையே, இவன் பிள்ளையா இருப்பானா, இல்ல இவன் பிள்ளையா இருப்பானா. அந்த மெச்சூரிட்டி வருவதற்கு ஆபிரகாமுக்கு என்ன ஆயிடுச்சு, 25 வருடங்கள் ஆனது. கர்த்தர் என்ன பண்ணல, விட்டுறல. உனக்கு என்ன மெச்சூரிட்டி இல்லையான்னு சொல்லிட்டு விட்டுறல. கர்த்தர் என்ன பண்ற, பொறுமையா அந்த மெச்சூரிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. கரெக்டா 99th இயர்ல என்ன பண்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு. ஆபிரகாம் சாஷ்டாங்கமாக கர்த்தருடைய பாதத்தில் ஆண்டவர் சத்தம் வரும்போது விழுந்தார் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, வா, ஓகே, நான் எதிர்பார்த்த காரியம் வந்துருச்சு. இது வரைக்கும் என்ன பண்ண, நான் உனக்கு உடன்படிக்கை செய்து கொடுத்தேன் இல்லையா, அந்த துண்டங்களின் மத்தியில நான் மாத்திரமே நடந்து போனேன் இல்லையா. இப்ப என்ன பண்ண, நீயும் உன்னுடைய வீட்டாரும் உன்னுடைய குடும்பத்தில் அனைவரும் என்ன பண்ணுங்க, விருத்த சேதனம் செய்யுங்கள் அப்படின்றார். விருத்த சேதனம்னா என்னது, சர்க்கம்சிஷன். ஆண்களுடைய நுனித்தோலை என்ன பண்றது, கட் பண்ணக்கூடியதான ஒரு காரியம். இது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னு சொல்லும் போது கட்டிங் அர்த்தம், கட்டிங் கவர்னன்ட் அர்த்தம். ஒரு கட் பண்ணலாம், மிருகங்களை கட் பண்ணணும், ஓகேவா. அப்போ கடல் வந்து உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ஆனா ஆபிரகாமோட உடன்படிக்கைக்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, 25 வருடம் காத்து கொண்டிருக்காரு. அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, விருத்த சேதனம் பண்ணுறாரு. இந்த விருத்த சேதனம் எதை குறிக்கிறதுனா, இருதயத்தினுடைய விருத்த சேதனத்தை குறிக்கிறது. தோராலே சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய சரீரத்தை அல்ல, உங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுது. அப்போ கர்த்தர் யார் என்று நம்ம மைண்ட்ல தெரிந்து கொள்வது முக்கிய விஷயம் கிடையாது. அதை நம்முடைய இருதயத்துல, என்னுடைய ஆண்டவர் எனக்கு இப்படியா இருக்கிறார், என்னோட கூட தனிப்பட்ட விதத்துல என்னை இப்படி நடத்துகிறவரா இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய தேவனை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான காரியமா இருக்கிறது. இட் இஸ் an interpersonal relationship. ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியமா இருக்குது. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்க எல்லாருக்கும்? என் ஃப்ரெண்டே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, கண்டிப்பா யாராவது. அப்ப அந்த ஃப்ரெண்டு
அந்த ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்றாங்க, அந்த ஃப்ரெண்டே உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. எப்ப பாரு அந்த ஃப்ரெண்டு வரும்போது என்ன பண்றாங்க, அந்த ஃப்ரெண்டு பேசுறாங்களே தவிர நீங்க அந்த ஃப்ரெண்டு கூட பேசவே மாட்டேங்கிறீங்க, சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறீங்க. அப்ப அங்க என்ன நடக்கும், அந்த ஃப்ரெண்டை குறிச்சு நீங்க எல்லாம் தெரிந்து கொள்வீங்க, ஆனா உங்களை குறிச்சு அந்த ஃப்ரெண்டுக்கு எதுவும் தெரியாது. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்னது, இட் ஹாஸ் டு பி இன்டர்பர்சனல். நாம சொல்லணும், அதுக்கு அவங்க பதில் சொல்லணும், அவங்க சொல்றதுக்கு நாம பதில் சொல்லணும். இதுதான் ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நெருக்கமான ஒரு உறவு. இங்க ஆனா வேதத்துல பார்க்கும்போது ஒருவர் மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறார். நான் மாத்திரம் உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் மாத்திரம் என்னுடைய தியாகத்தை கொடுக்கிறேன், சரீரத்தை கொடுக்கிறேன், நான் மட்டும் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு ஆண்டவர் எல்லாவற்றையும் பண்ணி முடிச்சுட்டார். உடன்படிக்கை பண்ணிட்டார், அவருடைய ரத்தத்தை கொடுத்துட்டார், நமக்காக ஜீவனை கொடுத்து சால்வேஷன் இது பண்ணி தேவாலயத்தினுடைய திரசிலே உடைச்சி வழியை உண்டு பண்ணி எல்லாத்தையும் முன்னாடி ரெடியா வச்சுட்டாரு. வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்து எப்ப வருவோம். இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற காரியம் என்ன தெரியுமா, நம்ம அறிவுல இருந்து ஆண்டவர் இதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர முன்னாடி வந்து நான் உடன்படிக்கை பண்றேன் ஆண்டவரே, நீங்க என்னோட கூட பண்ணீங்களே உடன்படிக்கை, நான் அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், உமக்காக நான் ஜீவிப்பேன், உமக்காக நான் நடப்பேன், உமக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன், உமக்காக நான் நிற்பேன், யார் என்ன வந்து சொன்னாலும் பரவாயில்ல, உமக்காக நான் வாழ்வேன், உடைய வேதம் சொல்லுகிறபடி நான் நடப்பேன் என்று சொல்லி எப்போ நாம நிற்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தகுதியை நாம அடைகிறோம். அது வரைக்கும் ஈசாக்கை நம்ம பார்க்கவே முடியாது. ஈசாக்க கொடுக்கிற ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாத்திரம் தான் மைண்ட்ல காதுல துணித்துக் கொண்டு இருக்குமே தவிர அது வரைக்கும் ஈசாக்க நம்ம பார்க்க முடியாது. ஆனா எப்ப நம்ம துணிஞ்சு அந்த உடன்படிக்கை பண்றோம் பாத்தீங்களா, நான் வர ஆண்டவர் எமக்காக வாழ, நம்மளால பர்ஃபெக்டா வாழ முடியாது, ஆண்டவரை போல பர்ஃபெக்டா எல்லாம் தியாகம் செய்ய முடியாது, ஆனாலும் என்னை இருக்கிற ஒரு விஷயத்தை நான் என்ன பண்றேன், கொடுக்கிற ஆண்டவர். தத்தி தான் நடப்போம், நிறைய வேலையில நம்ம விழுவோம், நிறைய வேலையில மறுபடியும் தப்பு பண்ணுவோம், யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன தரமா எதிர்பார்க்கிறார், நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இல்ல. அந்த ஸ்டெப்பை முதல்ல எடுத்து போய் நான் கையை பிடிச்சு நடத்துறேன். விடுவான், நீதிமான் 7 தடவை விடுவான்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. விழுந்தாலும் என்ன பண்ணுவான், எழுந்திருப்பான். எல்லாரும் இன்னைக்கு விடாம இருக்கிற பரிசுத்தவான்கள் கிடையவே கிடையாது. நான் பாவமே செய்யாத ஒருத்தரும் வந்து சொல்லவே முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறணும். ஒருவன் தன்னிடத்துல பாவம் இல்லை என்று சொல்வானே, ஆனால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருப்பான்னு வேதவசனம் சொல்லுங்க. எல்லாரும் பாவிக்கிறாங்க, எல்லாரும் குறை உள்ளவர்கள். கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த குறைகள் மத்தியில் என்ன பண்றோம், நிற்க முயற்சி செய்கிறோம். உருவாக நமக்கு என்ன பண்ற, கூட இருந்து கர்த்தருடைய தூய ஆவியானவர் கடைசி வரைக்கும் மெசியாவுக்கு முன்பதாக நம்ம நிற்பதற்கு அந்த உதவியை நம்ம தூய ஆவி மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், ஆனா நீ என்னை அறிந்திருக்கிறாயா? மைண்ட்ல இல்ல, இருதயத்தில் அறிந்திருக்கிறாயா? உனக்கும் எனக்கும் ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கா? நீ என் கூட பேசுறியா? என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றியா? என்னுடைய வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கிறியா? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்காக எல்லாத்தையும் டேபிள் மேல வச்சுட்டாரு. டேபிள் மேல எல்லாம் சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. சாப்பாடை பார்த்துக்கிட்டே நம்ம வயிறு நிறைஞ்சிருமா? என்ன பண்ணணும், போய் அமர்ந்து கையில கழுவிட்டு அமர்ந்து சாப்பாடை எடுத்து புசிக்கணும். பைபிள்ல எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் ரெடியா டேபிள் மேல வச்சுட்டாரு. இன்றைக்கு நாம அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க பைபிள்ல பார்க்கிறோம் இல்லையா? அதுல 5 பேர் ஆயத்தமா இருக்கிறார்கள். 5 பேர் என்ன பண்றாங்க, ஆயத்தமா இல்ல. மெசியா வரும்போது என்ன ஆகுது, ஆயத்தமானவர்கள் உள்ள போயிடுறாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க என்ன பண்றாங்க, லேட்டா வந்ததுனால கதவு அடைக்கப்படுகிறது. என்ன பண்றாங்க, தட்டுறாங்க கதவை, தரங்க தரங்க நாங்க உள்ள வரணும். அப்ப உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம், நான்
உங்களை, நான் உங்களை சொல்லுங்க சத்தமா, அறியேன். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னது? ஹே. அந்த வெளிப்பாடு, நான் யார் என்ற வெளிப்பாடு உங்ககிட்ட இல்லையே. ஆபிராம தான் இருக்கணும் நம்ம. ஆபிராம என்னது? நோபல் ஃபாதர், பெருமை பெற்ற தகப்பன். ஆபிராம் எங்கெல்லாம் போறாருன்னா இருக்கு, பெருமையும் மரியாதையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஆபிரகாமுக்கு இருக்குது. எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஆபிரகாமுக்குள்ள அந்த ஒரே ஒரு குறை இருந்துட்டே இருந்தது, சந்ததி கிடையாது. நம்ம வெளி உலகத்துல பார்க்கும்போது எல்லா காரியங்களும் இருக்கலாம், ஆனா உள்ள ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த ஹே இருக்குதா? என்னை குறித்த வெளிப்பாடு உனக்குள்ள இருக்கிறதா? என்னுடைய நாமம் உனக்குள்ள இருக்கிறதா? அந்த ஹே ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ள கொடுக்கும் போது என்ன பண்றாரு? அவருடைய பேரை நமக்குள்ள என்ன பண்றாரு? வைக்கிறார். அந்த யோத் ஹே வாம் ஹேன்ற அந்த எழுத்துக்கள் என்ன பண்றாரு? அவருக்குள்ள வைக்கிறார். திருமணமான என்ன நடக்கிறது? கணவனுடைய பெயரை என்ன பண்ணுவாங்க? மனைவி பெற்றுக் கொள்வாங்க இல்லையா? சோ கணவன் மனைவிக்கு பேர் பின்னாடி என்ன ஆகும்? கணவனுடைய பெயர். என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்றாருன்னா, மனைவி மட்டும் தான் நம்ம பேரை பெற்றுக்கொள்ளணுமா, நானும் என் பேருக்கு முன்னா என்ன பண்ணுவேன்? மனைவி பேரை சேர்த்துக் கொள்றேன். ஏன்னா நானும் என் மனைவியை அவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுங்களா? நம்ம ஆண்டவர் அப்படிதாங்க. அவர் பேரை மாத்திரம் நமக்கு கொடுக்கிறது இல்ல, நம்முடைய பேர் என்ன பண்றாரு? அவரோட சேர்த்து கொள்றாரு. ஆபிரகாம் ஆண்டு மறிச்சிட்டு போயிட்டாரு, ஆனா பின்னாடி வருகிற சந்ததி எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? தன்னுடைய பேரை ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனாகிய நான் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கை தான், ஆனா அதுல உண்மையா நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த உண்மைக்கு பலனாக நம்ம போனாலும் பரவாயில்ல, நம்முடைய பேர் அவருடைய பேரோட அட்டாச் பண்ணி என்ன பண்றாரா? பெருமையா சொல்றாரா பின்னாடி வர சந்ததிக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாருடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறோம்? மறுபடியும் பிறந்தவர்கள் எல்லாருமே கர்த்தர் யாருடைய புத்திரன் சொல்றாங்க? அவர் நம்முடைய சந்ததி, அவர் நம்முடைய புத்திரன் என்று சொல்றாங்க. அப்போ அன்னைக்கு கர்த்தர் பிராமிஸ் பண்ண ஆபிரகாமுக்கு இன்னை வரைக்கும் என்ன பண்றாரு? உண்மையா இருக்கிறாரா? உண்மையா இருக்கிறாரா? நிச்சயமா இருக்கிறாரு. இன்னைக்கு நீ மாத்திரம் வாழ்க்கை ஆண்டவருக்குன்னு கொடுத்து பார், அவருக்காக வாழ்ந்து பார். நீ நினைக்காத அளவுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, உன்னுடைய இனிமே வருகிற உன் சந்ததி பின்னாடி என்ன பண்ணும்? தொடரும். கர்த்தர் உனக்கு உண்மையுள்ளவராக இருப்பார். கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான். ஓகே, கர்த்தருடைய நாமம் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பைபிள்ல பார்க்கிறோம் பேட்ரியார்க்ஸ் அண்ட் மேட்ரியார்க்ஸ். பேட்ரியார்க்ஸ்னாக்கா முற்பிதாக்கள். யார் யார் முற்பிதாக்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த 3 பேர் தான் முற்பிதாக்கள் சொல்லப்படுது. இந்த முற்பிதாக்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல முற்பிதாக்கள், லேடிஸ் எப்படி சொல்றது? முத்தாயார்கள் சொல்லலாமா? மூதாதையர்கள். அவங்களுடைய மனைவியாகிய சாராள், ரெபெக்காள், ராகேல், லேயா. இவங்க மேட்ரியார்க்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஆங்கில பேட்ரியார்க்ஸ் சொல்லுவாங்க, இவங்க வந்து மேட்ரியார்க்ஸ் சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே அதாவது ஆசீர்வதிக்கும் பொழுது எபிரேய ஆசீர்வாதத்தின்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்ராஹிம், மனாசே போல ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லி சொல்லுவாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க? சாராள், ரெபெக்காள், ராகேல், லேயாள போல ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? பிளஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த 2 முற்பிதாக்களுடைய இந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. உங்க பேருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தா டோட்டலா எத்தனை வருது தெரியுங்களா? 13 வரும். 13 எழுத்துக்கள் மொத்தம். அதே மாதிரி சாராள், ரெபெக்காள், ராகேல், லேயா
இந்த எல்லா எழுத்துக்களும் சேர்த்தாக்க எத்தனை எழுத்துக்கள் வருது தெரியுங்களா? 13 வரும். 13 + 13 எவ்வளவு? 26. கர்த்தருடைய நாமத்தினுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு? 26. அப்ப கர்த்தருடைய பெயர் என்ன பண்றாரு? கர்த்தருடைய பெயரை நமக்கு கொடுக்கிறார். நாம மாத்திரம் அவருக்கு உண்மையாக வாழ்ந்தோமையானால், அவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நாம தெரிந்து கொண்டு நம்மை நாமே அர்ப்பணித்து அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு இங்கே இல்லை, நம்முடைய இருதயத்துல பெற்றுக் கொண்டோமே. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய நாமத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய நாமத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். தாவீது பாவம் செய்தார்தான், இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமுள்ள, கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்தார். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய சந்ததிக்கு பின்னாடி என்ன பண்றாரு? மேசியா அதே சந்ததியில பிறந்து தாவீதின் குமாரன் என்று சொல்லி என்ன பண்றாரு? அழைக்கப்படுகிறார். ரூத் மோவாபிய ஸ்திரீ தான், ஒரு அந்நிய மார்க்கத்தை சார்ந்த ஒரு பெண் தான். ஆனா அவன் என்ன சொன்னான்? எனக்கு என்னுடைய மார்க்கங்கள் பெரிய விஷயம் கிடையாது. நவோமி கிட்ட வந்த பிறகு என்னது சொல்றாங்க? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் சொல்லிட்டு வந்தது நிமித்தமாக அந்த ரூத்தினுடைய சந்ததியில யார் பிறக்கிறார்? யெஷுவா பிறக்கிறார். அவருக்காக நம்ம ஒரு சின்ன காரியத்தை செய்யும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த காரியத்தை ஆர்டர் பண்ணாம விடுறதே கிடையாது. ஒரு சின்ன விஷயம் நீ கர்த்தருக்காக செய்து பார். உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதியை கர்த்தர் கொடுத்தாலும் அதற்கான பலனை நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் கொடுப்பார். அப்போ வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஜீவிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படியா மாற்றுவார்? உண்மையாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக மாற்றுவார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் நிமித்தமாய் பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். பூமி அனைத்தும் ஆசீர்வதி. எல்லாரும் ஆபிரகாமுடைய புத்திரன். இன்னைக்கு இஸ்ரவேல்ல பாத்தீங்கன்னா, நான் தான் ஆபிரகாமுடைய புத்திரன் அடிச்சுக்கிட்டு 3 குரூப் இருக்கிறாங்க. யாரு? யூதர்கள் ஒரு பக்கம், இஸ்லாமியர் இஸ்மாயிலுடைய சந்ததியார் ஒரு பக்கம், கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம். இந்த உடன்படிக்கை எங்களோட பண்ணது, நாங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததியார் சொல்லி அந்த இடத்துல 3 குரூப் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சண்டை போட்டுட்டு. அப்ப அந்த பேருக்காக என்ன பண்றாங்க? அடித்துக் கொள்ளுகிறார். அந்த பேர்ல என்ன இருக்கு? பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஒரே விஷயம் தான், கர்த்தரை அவர் அறிந்து கொண்டார். அவர் யார் என்பதை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாரு? அறிந்து கொண்டார். என்ன ஆச்சு? கொஞ்சம் 25 வருஷம் லேட் ஆச்சு. நமக்கெல்லாம் பார்க்கும்போது அதை விட என்ன ஆகுது? இன்னும் லேட் ஆகித்தான் இருக்கு. இன்னும் ஆண்டவர் யார் என்பதை நாம் இன்னும் நிறைய விஷயங்கள்ல அறியாமல் தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் வெயிட் பண்றாரு. தன்னுடைய மனவாட்டின் வரும்போது கர்த்தர் இந்த விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுகிற தேவனே கிடையாது. உன்னை அறைக்குள்ள கொண்டு போகணும்னாக்கா நான் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ என்னை அறிந்திருக்க வேண்டும், நான் உன்னை அறிந்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீ யார் என்பதை உன்னை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவேன். இன்றைக்கு இந்த ஹேங்கிறதான கர்த்தருடைய வெளிப்பாடு இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. அந்த வெளிப்பாடு மாத்திரம் கிடையாது, கர்த்தர் அந்த வெளிப்பாடை பெற்ற உடனே ஒரு விஷயத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை. அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ஆனா இன்றைக்கு நாம் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோமா? உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காக நான் என்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உடைய வேதத்தை ரெகுலரா நான் வாசிப்பேன் ஆண்டவரே. பெரிய பெரிய விஷயம்லாம் அங்க கிடையாதுங்க. குட்டி குட்டி என்ன சொல்றது, குட்டி குட்டி டெசிஷன்ஸ் தான் ஆண்டவருக்காக. தினமும் ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், தினமும் ஒரு கொஞ்ச நேரம் என்ன பண்றேன், நான் ஜெபம் பண்றேன். காலையில் எழுந்த உடனே என்னுடைய நாளை பிரேயர் பண்ணி ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் பண்ணி பாருங்க, வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சின்ன சின்ன காரியங்களை பண்ணி பாருங்க, இந்த ஹே உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் தன்னை யாரு, அவருடைய இருதயம் என்னென்ன கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களோடு கூட வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். நிறைய விஷயங்கள் உங்களோட பேசுவார், பைபிள் வாசிக்கிறது மூலமா பேசுவார், ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களோட கூட பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையுடைய சேனலே மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட காரியம் அதுதான். என் வாழ்க்கையில யார் இருந்தாங்களோ இல்லையோ சரி எனக்கு தெரியாது,
ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மாத்திரம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஆண்டவரை மாத்திரம் என்ன பண்ணல, விட்டவே இல்லை. ஒரு டைம் வந்தது, என்னுடைய வாழ்க்கை வந்து எல்லாரும் என்னை விட்டு அகன்று போய் நான் தனி மரமாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்துல நான் ஒரு விஷயம் மாத்திரம் நான் வந்து அக்செப்ட் பண்ணல. நான் தனியா இருக்கிறேன்னு நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். I might be lonely but I'm not alone. நான் தனியா கிடையாது. ஒருவேளை என் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனா என்னோட கூட யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றது, இன்னைக்கு ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றார், நான் உன்னை அறிவேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? வெயிட் பண்றாரு, பொறுமையா வெயிட் பண்றாரு. அவர்கிட்ட வரும்போதுதான் அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஹெல்ப் பண்ண முடியும். அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில கொடுக்கிற வரைக்கும் தான், கொடுத்தாதான் அவர் என்ன பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கையில ஹெல்ப் பண்ண முடியும். குயவன் கையில ஒரு களிமண் கொடுத்தாதான் அது என்ன ஆகும்? ஒரு அழகான ஒரு பானையாக மாற்றப்படும். எப்போ நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக நம்ம சரண்டர் பண்ணி அர்ப்பணிக்கிறோமோ அப்பதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு அழகான ஒரு பாத்திரமாக வணைந்து, ஒரு அழகான ஒரு ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக வணைந்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 உடன்படிக்கையை பார்த்தோம். இன்றைக்கு கடைசியாக ஆபிரகாம் செய்த உடன்படிக்கையை பார்க்கிறோம். கண்களை மூடி இந்த நாள்ல தேவ சமூகத்துல ஒரு 2 நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? அவரை அறிந்து கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த ஹே என்கிறதான அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தர் ரெடியா இருக்கிறார். கர்த்தர் ரெடியா இருக்கிறார். நம்ம தன்னை நமக்கு வெளிப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம ஒரே ஒரு ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வைத்தா போதும். அந்த டிசிஷனை நம்ம எடுத்தா போதும். கர்த்தர் நமக்காக அநேக காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இன்னும் வாழ்க்கையில வந்து தகப்பனே ராஜாவே, இந்த நாள்ல இந்த மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் இல்லை, கர்த்தர் நீர் உண்டாக்கினதான் இந்த ஓய்வு நாள் இல்லை. அமர்ந்திருந்து நம்முடைய வசனத்தை, நம்முடைய வசனத்தினுடைய ஆழங்களை, வெளிப்பாடை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் பெற்ற அந்த வெளிப்பாட்டை இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமத்தில் இருக்கிற அந்த மறைபொருளை, அந்த ஆண்டவரே நீர் யார் என்பதை நாங்கள் எங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர், எங்களை ஒருவேளை உங்க சிந்தனையில நாங்க அறிஞ்சிருக்கிறோம். நீ நல்லவர், எங்களுக்காக உயிரை கொடுத்தவர் எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா எங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில நீர் வேணும் ஆண்டவர். உங்களோடு நான் நடக்க வேண்டும், ஒவ்வொரு நாள் கரம் பிடித்து நடக்க வேண்டும், உங்களோட பர்சனலா நான் பேச வேண்டும், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாக வேண்டும் ஆண்டவர். அப்படியாக என்னை நடத்துங்க என்று சொல்லி இந்த நாள்ல தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் கரம் பிடிக்க வேண்டும் சொல்லிக்கிறோம். இனி வருகிற நாட்களில் நீ ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை வாழ்க்கையை அவர்கள் ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய தேவ ஆவி ஒவ்வொருவரையும் நடத்தட்டும் ஆண்டவரே. பலவீனங்களை நீங்க தொடர்ந்து அவர்களை தாங்குங்க, பலப்படுத்துங்க. நாங்க பார்க்க முடியாத அசாத்தியமான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, எங்களுடைய ஈசாக்கை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வோம். இயேசுவா மசியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அருமையான வார்த்தை தேவன் மூலமாக நம்ம எல்லாருக்கும் தேவன் வைத்தார். எத்தனை பேரு
தேவனை அறிய விரும்புறீங்க, தேவனோட ஒரே பேரான குமாரன் யெஷுவாவை அறிய விரும்புறீங்க. யாரெல்லாம் அறிந்திருக்கிறேன்னு சொல்றீங்க? யாரெல்லாம் யெஷுவாவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றீங்க? யெஷுவா தெரியுமா? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்காதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் எப்போ சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாவால ஒரு சர்ச்சுக்கு வழி நடத்தப்பட்டேன். கிட்டத்தட்ட 52 வயசு வரைக்கும் நான் பல டினாமினேஷன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு இயேசு கிறிஸ்து மேல ஒரு அநாதி பிரியம். அந்த ஒரு பிரியம் தான் அந்த 52 வயசு வரைக்கும் பல டினாமினேஷன் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா அந்த 52 வயசுல வரைக்கும் கூட எனக்கு ரட்சிப்புன்னா என்னன்னே தெரியாது. Can you believe it? இதை நம்ப முடியுது அவங்களால? 52 வயசு வரைக்கும் ரட்சிப்பு என்னன்னு என்ன எனக்கு தெரியாது. அந்த ரட்சிப்பு பெறுவதற்கு என்ன வழினே தெரியாது. அதுக்கப்புறம் தான் டினாமினேஷன் சர்ச்செல்லாம் விட்டுட்டு நான் தனியா வேதத்தின் ஆராயம் இந்த போது தான் எனக்கு ரட்சிப்புனா எப்படி பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட முதலாவது என்னோட பாவத்தை நான் அறிக்கையிட்டு மணிக்கணக்கில் அறிக்கையிட்டு தேவனால கன்ஃபர்மேஷன் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கன்ஃபார்மா எனக்கு வேதத்தில் காமிச்சார். தட் இஸ் ஆன் 7/1/2012. அந்த டினாமினேஷன் சர்ச்சை எல்லாம் விட்டுட்டு தனியா பரிசுத்த ஆவியின் உதவியால வேதத்தை ஆராயும் போது தான் எனக்கு சத்தியம் பேசிக் ரட்சிப்பு எனக்கு தெரிய வந்தது. அதுலேருந்து எனக்கு தேவன் யாரு, யெஷுவா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொன்னாங்க. இங்க மாத்திரம் அறிய வேணாம், இங்க இருதயத்துல அறிய வேணும்னு சொல்லிட்டு அது முதல் தான் நான் இருதயத்துல அறிய ஆரம்பிச்சேன். அதுல இருந்து நான் அவருடைய கற்பனையின் படி நடக்க ஆரம்பிச்சேன். இந்த கற்பனையின் படி நடக்கும் போதுதான் தேவனோட நம்மளுக்கு ஒரு உறவு கிடைக்கும். அவர் யார் என்பதை அறிய முடியும். அந்த கற்பனையை கடைபிடிக்காதவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட ஆழம் யெஷுவா அமிஷா அவரோட ஆழத்தை யாருமே அவங்க தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். அப்படி அவரோட ஆழத்தை தெரிஞ்சா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சா அவர் சொல்றதை கேட்பாங்கல்ல. என்னை அன்பு செய்கிறாரா, என்னுடைய கற்பனையை கை கொள்ளுன்றாரு. ஏன்னா அவரு தேவனோட கற்பனை கடைபிடித்து தேவனோட அன்பில் நிலைத்திருந்தார். தேவனை அறியணும்னா, ஆழமா அறியணும்னா தேவனோட கற்பனையை கடைபிடிக்கணும். அது அவசியம் அப்படின்னு எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் முழுசா அறிந்து கொண்டேன். அதுக்கு அந்த மாதிரி தான் வசனமும் இருக்குது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 3:4 இப்ப கேட்டவங்கள யெஷுவா அமிஷா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அறிந்திருக்கிறேன் என்று பரவாயில்ல. இப்ப நான் கர்த்தரோட கிருபையால கற்பனைகள்ல கடைபிடிக்கும்படி வழி நடத்துறோம். அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு. நீங்க அதை உணர்ந்து அதை கடைபிடிக்கல. இட் இஸ் பிகாஸ் நாங்க கடைபிடிக்கிறதுனால நீங்க கடைபிடிக்கீங்க. இட் இஸ் ஆட்டோமேட்டிக் லைக் தட். அது ஆட்டோமேட்டிக் இருக்கிறத என்ன பண்ணுறது, அது அப்படியே ஆகி போயிடுச்சு. எனவே இந்த கர்த்தரையே யெஷுவா அமிஷா அறியணும்னா அவர் கற்பனை கடைபிடிக்கிறது மிகவும் அவசியம். அதனால தான் அந்த 1 யோவான் 2:3 வித்தியாசம்.
அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். எதனால் அறிவோம்? அவரை அறிந்திருக்கிறோம் என்று எதனால் அறிவோம்? அவர் கற்பனைகளை படி கை கொள்ளும் போது தான் அவரை அறிந்து கொள்ள முழுசாக அறிந்து கொள்ள முடியும். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் எனக்கு இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும், நல்லா இருக்கு அப்படி சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நிறைய டினாமினேஷன் சர்ச்சுகள்லாம் இயேசு கிறிஸ்து தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே, இயேசு அப்பான்னு கூட சொல்லுவாங்க. அந்த இயேசு அப்பா எப்படி ஆட் பண்ணாங்கன்னு தெரியல. எனிவே, அவங்களுக்கு ஆழமா இருதயத்தின் இருதய மூலமாக இயேசு கிறிஸ்துவோட உறவு இருக்கா? அதான் பெரிய கேள்வி. அப்படி உறவு இருந்தால் கண்டிப்பாக அவர் கற்பனைகளை கை கொள்வார்கள். இது ஒரு ஆட் பண்றேன், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் ஆட் பண்றேன். இது ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஆட் பண்றேன். கற்பனை இயேசு தேவனை யெஷுவா அறிந்திருக்கிறேன் என்று சொல்லணும்னா அவர் கற்பனைகளை கை கொள்ளணும். ஏன்னா ஏப்ரஹாமும் தேவனுடைய கற்பனையில் கட்டளைகள் நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்தார். ஆனாதான் தேவனை அவருக்கு நல்லா தெரியும். கட்டளை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். வாழ்வு பிள்ளைகளே, கர்த்தரோட வருகை மிக சமீபமாக இருக்குது. அவர் வார்த்தையின் படி நடந்து அவர் கட்டளை கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமா நடந்து அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ள ஆயத்தமாகும். அந்த 5 ஆயத்தமான கண்ணுகள் மாதிரி. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகும். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவர் நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவர் சொல்வார், காதுள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேருக்கு காது இருக்கு? காது இருந்து கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக, நம்ம கேட்டுட்டு விட்டு விடுகிறவர்களாக அல்ல, வார்த்தையின்படி அதை கேட்டும் அதை செய்கிறவர்களாக இருந்தால் வாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் படத்துல ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கிற தேவன் அல்ல. ஒரு சிற்பத்தினால செதுக்கி ஒரு சிலையாக வைத்திருக்கிற தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? சிற்பம் பேசுமா? சிலை பேசுமா? ஃப்ரேம்ல மாட்டிருக்க புகைப்படங்கள் பேசுமா? நம்முடைய தேவனோ பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னார்? ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று பேசி வழி நடத்தினவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளாக எழுந்திருந்து வருவதில்ல. ஆண்டவர் நம்மை கொண்டும் நம்மிடத்துல பேசுகிறார். ஆபிரகாமோடு கூட ஈசாக்கோடு யாக்கோபோடு அநேக பரிசுத்தவான்களோடு கூட பேசின தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்மையும் தேவன் இன்றைக்கு என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பாவத்திலிருந்து வெளியே வா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் பேசும் தெய்வமாக இருக்கிறார். அவர் பேசாத கள்ள மரமோ அல்ல. எங்கள் பேசுகிற தெய்வமே, நீர் எங்களோடு கூட பேசுகிறதை ஆண்டவரை அறிய வேண்டும். அநேக வாலிப பிள்ளைகள் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரை
இந்த பிசாசனுடைய காரியங்களுக்கு பிடிபட்டு போகாதபடிக்கு, அவனுடைய வலைக்குள்ளாக விழுந்து போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினாலே நீர் அந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு பேசுவீராக. ஆண்டவரே காலத்தை பார்த்தால் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியான ஆண்டவர் இருதயத்தை நீர் வைப்பீராக. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதை தியானித்து நடத்தக்கூடியதான ஆண்டவர் அப்படிப்பட்டதான இருதயத்தை நீர் வைப்பீராக. இந்த நாளிலே பேசுகிற தெய்வமே, இதோ இந்த நாளிலே நீர் ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளாக பேசும்படியாக நாமத்தினாலே நான் ஒவ்வொருவரும் பேசுகிறேன். ஆமென். தெய்வமே, பேசும் தெய்வமாக வார்த்தை கொண்டு பேசும் தெய்வம், பேசாத கண்ணோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம், பேசாத கண்ணோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம்.
எங்களோடு என்று பேசுகிறவராக இருக்கிறீரே. இது உங்களுடைய வார்த்தையோடு ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் பொழுது, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உம்முடைய அதிசயங்களை விளங்க செய்கிறீர். உம்முடைய வார்த்தைகளுக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகள் கீழ்ப்படியும் பொழுது அநேக வெளிப்பாடுகளை எங்களுக்கு நீர் ஆண்டவரை தந்து வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரே. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் ஆண்டவரே உடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்து எங்களை உம்முடைய வார்த்தைக்குள்ளாக ஆண்டவரை கடந்து செல்லும்படியாக, உம்முடைய வார்த்தைக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் மூடப்பட்டு இருக்கும்படியாக எங்களுக்கு நீர் போதித்து வருகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரங்களையும் தூய பலிகளையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் தகப்பனே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி இன்னும் ஆண்டவரை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக அவருடைய இருதயத்தை நீர் மாற்றுகிறாங்க. உங்களுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து, உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை உடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவர்களாக நீர் மாற்றும்படியாக யெகோவா மஷியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு மாத்திரமே செலுத்தி மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய யெகோவா மஷியாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் முன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம். கடைசியாக சந்தோஷத்தோடு, ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு சபாத்தை கொண்டு விடுவோம். ஷபாத் ஷலோம், ஷபாத் ஷலோம், ஷபாத் ஷலோம், ஷபாத் ஷலோம், ஷபாத் ஷலோம், ஷபாத் ஷலோம், ஷபாத்